உங்க இஸ்லாத்துல பெண்ணடிமையே இல்ல, பெண்ணுக்கு நாங்கள் உரிமை கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இவ்வளவு நாளி நீங்க அதை விளக்கமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அதோ பக்கத்துல கையிலேயே குரான் வச்சுக்கிட்டு இருக்கேன். குரான்ல பக்கம் 81 அத்தியாயம் 4 வசனம் 15 16 அதுல ஒரு சமாச்சாரம் சொல்றாரு. ஒழுக்கக்கேடான பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாருன்னா, மரணிக்கும் தருவாயில் வரையில் தடை செய்கின்றார். தடைன்றது ஒரு தப்பான ஒரு சமாச்சாரம். தடை வன்முறையை புகுத்துறாரு. அதுலயே என்ன சொல்றாருன்னா, அடுத்தது என்ன சொல்றாரு, பக்கம் 84 பாகம் 5 வசனம் 34 பெண்ணை விட ஆண்களை மேன்மையாக படைத்தேன் அப்படின்றார். எவ்வளவு ஒரு முரண்பட்ட கருத்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அதுலயே ஒழுக்கக்கேடான ஆணை பற்றி சொல்லும் போது 2 ஆண்கள் தவறு செய்வார்களானால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டுடு அப்படிங்கிறார். இது எந்த விதத்துல ஐயா நியாயம்? இது பெண்களை இழிவுபடுத்தல நீங்க சொல்றது எப்படி நியாயமாகும்? பெண்களை இழிவுபடுத்தலன்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? மூணாவது விளங்கல. அதாவது ஆண்களை விட 2 ஆண்கள் தவறு செய்வார்களானால் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை விட்டு விடு அப்படின்னு சொல்லுது. ஏதோன்னு கேக்குறீங்களா? இதோ இருக்கு ஆதாரம், இதோ இருக்கு. அதாவது எடுத்துக்கோங்க, 2 ஆண்கள் தவறு செய்வது. சரி, மற்றதுக்கு நான் சொல்றேன். அதை எடுத்து விடு. 2 ஆண்கள் தவறு செஞ்சா விட்டுருங்க, அதை மட்டும் எடுத்து கொடுங்க. மற்றெல்லாம் நீங்க சொல்றது இருக்குது, நான் சொல்றேன் வழக்கம். அவ்வளவுதான கேள்வி? நீங்க எடுங்க. இது ஒட்டி கேள்வி, நிறைய ஒட்டிய கேள்வி இருக்கு. சரி, உங்களில் ஆண்களில் இருந்து இருவர் அதனை மானக்கேடான செய்துவிட்டால் அவ்விருவரையும் நீங்கள் ஏசி பேசி நோயினை செய்யுங்கள். அவ்விருவரும் தௌவான மன்னிப்புன்ற வார்த்தை. இருவரும் திருந்து விட்டால் அவ்விருவரையும் நீங்கள் துன்புறுத்தாமல் விட்டு விடுங்கள். என்னங்க நியாயம்? அடுத்தது பாருங்க, அது முன்னாடி பாருங்க. உங்களுடைய பெண்களில் மானக்கேடானதை செய்தவர்கள் அவர்கள் மீது உங்களிலிருந்து 4 நபரை சாட்சியாக கொண்டு வாருங்கள். அவ்வாறு அவர்கள் சாட்சி கூறினால் அவர்கள் மரணம் முடிவாகும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து. என்னங்க இதை நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு பாருங்க. இப்ப பெண்கள் விஷயத்துல அந்த தப்பு செஞ்ச பெண்களை தடுத்து வைக்கணும்னு சொல்லி வருதுங்கிறார்ல, அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண் மீது பழி சுமத்துறதா இருந்தா, விபச்சாரம் செய்ததாக பழி சுமத்துறதா இருந்தால் 4 சாட்சிகளை கொண்டு வரணுமா. எப்படி கொண்டு வரணும்? ஒரு சாட்சி பத்தாது, 2 சாட்சி பத்தாது, 4 சாட்சி. எப்படி இருக்கணும்னா, தப்பு செய்யறத பார்த்திருக்கணும். 2 பேரும் சேர்ந்த தோல்ல கை போட்டு போனாங்கன்னு சொன்னாலும் தண்டனை கொடுக்க முடியாது. தப்பு செய்யறத கண்ணு முன்னாடி பார்த்திருக்கணும். அவர் சொன்ன வசனத்தில் இருக்குது. இப்படி தப்பு செய்த பெண்கள் தப்பு செய்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை தடுத்து வையுங்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்களுக்கு இன்னொரு வழியை அல்லாஹ் காட்டுவான், அது வரைக்கும் தடுத்து வையுங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. அது தண்டனை எதுவும் கொடுக்காம தடுத்து வையுங்கள், அவர் வீடுகளில் தடுத்து வையுங்கள், இன்னொரு தண்டனையை இறைவன் விரைவில் வழங்க இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறமேலு நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன தண்டனைங்கிற சட்டம் வருது. எப்படி வருது? அதுல அந்த அவர் சொன்ன வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இது தண்டனை இல்ல, இது பெண்டிங்ல வைங்க, அடுத்து விரைவில் இறைவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான் அப்படின்னு வருது. இதுக்கு அப்புறம் வழி வருது, சட்டம் வருது. அந்த சட்டம் எப்படி வருது தெரியுமா? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆண்களானாலும் பெண்களானாலும், பொம்பளை விஷயம் தான் வருது, பெண்டிங்ல நிறுத்தி வைக்க சொல்லி, இப்போதைக்கு தண்டனை இல்ல, நிறுத்தி வையுங்கள், தண்டனை பிறகு வரும்னு சொல்லிட்டு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தண்டனை என்ன தெரியுமா? பொம்பளைக்கு மட்டும் இல்ல, விபச்சாரம் செய்த ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை 100 கசையடி அடியுங்கள். விபச்சாரம் செய்யற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நிறுத்தி வைத்து 100 கசையடி சவுக்கால் அடிக்கணும். ஆம்பளை பொம்பளை 2 பேரையும். பெண்ணுக்கு கற்பு, ஆணுக்கு கற்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் எல்லாரும். இப்ப பாரதியார் சொன்னது நம்ம புரட்சின்னு சொன்னோம். கற்பு நெறி என்று எடுத்துக்கொண்டால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்டாரு. இவர் இப்ப சொன்னதை நம்ம புரட்சின்னு சொன்னோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான், பொம்பளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான். ஆம்பளைக்கு அதே 100 கசையடி தான், பொம்பளைக்கு அதே 100 கசையடி தான். பொம்பளை தானேன்னு சொல்லி சட்டத்திலிருந்து சலுகையும் கொடுக்கப்படாது, ஆம்பளை தானேன்னு சொல்லி அவனை விட்டுறவும் மாட்டோம். அப்படின்னு சொல்லி விபச்சாரம் செய்கிற குற்றத்திற்கு பிறகு தண்டனை வரும் சொல்லிட்டு பிறகு தண்டனை வருது. அந்த வசனத்துடைய வாசகமே என்ன சொல்லுதுன்னா, அவு எஜால் அல்லாஹு லஹுன்ன சபீலா, இறைவன் அவர்களுக்கு இன்னொரு வழியை பிறகு காட்டுவான் அப்படின்னு வருது. இது நீங்க கவனிச்சுக்கணும். அதனால பெண்ணுரிமையை பாதுகாக்கிறதுல இஸ்லாம் ஒரே மாதிரியா தான் பாக்குது. இன்னும் சொல்றேன் கேளுங்க, ஒரு பெண் மீது ஆம்பளை மீது சொன்ன சட்டம் கிடையாதான்,
ஒரு ஆம்புல விபச்சாரம் செஞ்சுட்டான்னு வந்து ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது. பொம்புளை மேல ஒரு கற்பு பழி சொன்னான்னு சொன்னா அதுக்கு 80 கசேடியாம், விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக நெருக்கி வருது பாருங்க. சூரத்து நூர் பிரகாசம் ஒளி என்று ஒரு அத்தியாயம் இருக்குது, அதுல வருது வல்லதீன எர்மூனல் முஹ்சனாத், ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யாராவது பழி சுமத்துவார்களே ஆனால் 4 சாட்சிகளுக்கு குறைவாக 3 பேர் வந்து சொன்னார்களே ஆனால் 3 பேருக்கு 80 கசேடி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல நிக்குது பெண்களுடைய இருக்கு. ஆம்பளை மேல இப்படி சொன்னா அவங்களுக்கு கசேடி கிடையாது. செஞ்ச தப்புல 2 பேருக்கு சமம். பழி சுமத்துறதுல ஆண் மீது பழி சுமத்தினால் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, இந்த 80 இல்ல. பொம்பளை மேல பழி சுமத்தினா 80 அடி அப்படின்னு சொன்னா பெண்களுடைய உரிமையை கூடுதலாகத்தான் அது பேணுது. அடுத்து சகோதரர் சொன்னாரு, பெண்களை விட ஆண்களை சிறப்பாக்கி இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இருக்குது குர்ஆன்ல, அவர் சொன்ன வசனம் குர்ஆன்ல இருக்குது. அதுல என்ன இருக்குது? அதுலயே பின்னாடி காரணம் வருது. அவர் பாதி படிச்சிருக்கிறாரு. அந்த குர்ஆன் வசனத்திலேயே ஒரு பாதி அவர் சொல்றாரு. எப்படி வருதுன்னு கேட்டா, பெண்களை விட ஆண்களை இறைவன் சிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னால் 2 காரணங்கள். அந்த காரணம் இருந்தா தான் உனக்கு அந்த சிறப்பு. என்ன 2 காரணம்? பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவு செய்கிறார்கள். இவன் உழைச்சி இவன் சம்பாதிச்சு இவன் சோறு போடுற நிலையில இருந்தால் கொடுக்கிறவன் கொஞ்சம் வசந்தவன் தான் பொதுவா எல்லா நேரத்திலையும். பொருளாதாரத்தை அவங்க தன்னிறைவா இருந்தார்களே ஆனால் அந்த சிறப்பு அவனுக்கு இல்லை. இஸ்லாம் எதனால இருக்குன்னு சொன்னா, பெண்ணு வந்து எந்த சம்பாத்தியம் சம்பாதிக்காம இருக்கும் பொழுது நீ அவர்களை பேணினால், அவர்களுக்கு உணவு கொடுத்தால், உடை கொடுத்தால், அவர்களுடைய நியாயமான தேவைகளை நீ நிறைவு செய்தால் அதனால் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. உயர்வுன்னு மொட்டையா சொல்லாம பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பொருளாதாரத்தை செலவு செஞ்சதுனால தாண்டா உனக்கு அந்த உயர்வு வருதுன்னு சொல்றான் இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு பொம்புளைட்ட வாங்கி இவன் வாங்கி தின்றான்னா அந்த உயர்வு அவளுக்கு போயிருப்பார். ஒரு காரணத்தோட உயர்வு சொன்னோம்னு சொன்னா அது நீங்க காரணம் இல்லாட்டி அடிபட்டு போயிடும். இதை விளங்கிக்கிறணும். 2வது காரணம் என்னன்னு கேட்டா, உடற்கூறு ரீதியான காரணம் சொல்றோம். உடற்கூறு ரீதியாகவே வலிமை, வலிமை என்ற விஷயத்துல இவங்கிட்ட கொஞ்சம் கூட இருக்குது. இதை நீங்க மறுக்க முடியாது. பொம்பளை எல்லாம் கராத்தை படிக்கிறாள்னு சொல்லக்கூடாது. கராத்தை படிக்கிற ஒரு பொம்பளை கராத்தை படிக்காத ஆம்பளை தான் அடிக்க முடியும். ஆம்பளையும் கராத்தை படிச்சிருந்தா அடிக்க முடியாது. அது நீங்க எப்படி விளங்கிக்கணும்னா, உடற்கூறு ரீதியாக அந்த வலிமையை யாரும் மறுக்க முடியாது. 100 கிலோத்துக்கு இப்படி தோல்லைக்கு வச்சுக்கிட்டு போய் மூட்டை ஏற்றுவான், 200 மூட்டை ஒரு நாளைக்கு இறக்குவான் லாரியில். அப்படி ஒரு பெண்ணுக்கு முடியாது. விதிவிலக்கம் லட்சத்துல, ஆயிரத்துல, கோடியில ஒண்ணு காட்டக்கூடாது. இந்த ஈக்குவலா காட்டணும். இதுக்கு அளவுல காட்டணும். இது பாதி அளவுக்காக காட்டணும். உடல் வலிமையில அவர்களை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். இதுல சயின்ஸ்ல, அறிவியல்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டது தானே. உடல் வலிமையில் மேம்பட்டு இருக்கிறான். இது முடிஞ்சு. உடல் வலிமையில் மேம்பட்டு இருக்கிறான், பொருள் செலவு செய்யறதுனால சிறந்தவனா இருக்கிறான். அவ்வளவுதான். அடுத்தது ஒட்டி ஒரு சமாச்சாரம். இப்போ இல்லைங்க, ஒட்டு அவர் பெரிய தந்திரம் படிச்சுக்கிட்டாரு. சொல்லுங்க. ஒண்ணுக்குள் பல ஒட்டின கேள்வி. சரி. அடுத்தது வந்து பெண்ணுக்கு நாங்க எதுவுமே கொடுமை செய்யறது இல்ல, அவ்வளவு உரிமை கொடுக்கிறோம் சொல்றோம். சமீபத்தில் வந்த பத்திரிகை விண்ணாயகன் ஒரு பத்திரிகை வந்திருக்கு. இதோ வந்திருக்கு. இந்திரா பார்த்தசாரதி எம்ஐஆரை கொண்டு அந்த வரக்கூடிய ஒரு மாதம் இருமுறை ஒரு பத்திரிகை. அதுல ஒரு சமாச்சாரம் இங்க பாருங்க. ஜனவரி 26ஆம் தேதி ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு. வரதட்சணை கொடுமையால ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஒரு இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள். 19 வயதான இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள். அவருடைய பெயர் வந்து திருவிக்கா நகரை சேர்ந்த முகமது அன்வர்னு சொல்லி சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தகப்பனுடைய மகளவா. அந்த அம்மா வந்து அந்த பெண், அவருடைய பெண்ணை என்ன பண்ணிருக்காங்கன்னா வரதட்சணை கொடுமையால இங்க இறந்திருக்காரு. இந்த இடத்துல இறந்திருக்காரு. வரதட்சணையே நாங்க வாங்கறத எதிர்க்கிறோம், மகர் இல்ல, மகர் கொடுத்து நாங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்ற. இதோ இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். இத்தனை பேர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க, இவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்கள்லாம் அங்க இருக்காங்க. இத்தனை சமுதாய மக்களும் இம்மாதிரியான கொடுமைகளை ஒப்புக்கொள்ளாமல் இனிமேல் நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம், நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம் சொல்ல தயாரா இருக்காங்களா? தயாரா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் நடந்துப்பாங்களான்னு நான் இந்த இடத்த பார்த்து கேட்கிறேன். வரதட்சணைங்கிறது அது ஒரு கேள்வியா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இஸ்லாத்துல இல்லைன்னு அவர் தெரிஞ்சிருக்காரு. முஸ்லீம்கள் செய்யறாங்கிறத சொல்றாரு. இஸ்லாம் வந்து வரதட்சணை எப்படி சொல்லுதுன்னா, ஆம்புளைய கொடுக்க சொல்லுது இஸ்லாம். அது எப்படி கொடுக்க சொல்லுது? முஸ்லீம்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதை நாங்க ஒத்துக்குருவோம். கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்காக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக வேண்டி அருவாள் வெட்டெல்லாம் வாங்கி இருக்கிறோம். நான் என்னுடைய திருமணத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடியே
வரதட்சணை வாங்கல, என் குடும்பத்துக்கு வாங்கல, என் சொந்த பந்தத்துக்கு வாங்கல, வரதட்சணை வாங்குற எந்த திருமணத்திலையும் நான் இதுவரைக்கும் கலந்து கொண்டது இல்லை. எவ்வளவு நெருக்கமான நட்பு சொந்தமா இருந்தாலும் இதுவரைக்கும் போனது கிடையாது. அதுக்கு இயக்கமே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 5000க்கு மேற்பட்ட வரதட்சணை இல்லாத திருமணங்கள் எங்களுடைய முயற்சியில நடத்தி காட்டிருக்கிறோம். அது ஒரு விஷயம். இஸ்லாத்துல இல்ல, இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி இப்ப நான் கேட்க போறேன். இந்த சபையில கேட்பது வந்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி இப்படி கேட்பதற்கெல்லாம் காரணமா நீங்க நடத்துறீங்க இல்லையா, அதெல்லாம் உணர்ந்து இறைவன் கேள்வி கேட்பாங்கிறத பயந்து அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், பெண்களாகிய நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட வரதட்சணை வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுக்கும் விதமாக கொஞ்சம் கைகளை தூக்கி காட்டுங்க. அதான் அதுக்கு பதில். இதை செஞ்சு காட்டணும். முஸ்லிமான ஆண்பன் செஞ்சு காட்டணும். எல்லாரும் செஞ்சு காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் செய்ய முடியும். செஞ்சு காட்டுவாங்க. மணிவண்ணன் அவர்களுக்கு பெரிய நன்றி. எதுக்கு நன்றின்னு கேட்டா, ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்துக்கு காரணமா இருந்திருக்கிறீங்க.